கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னா பொட்டேட்டோ லீக் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா லீக் வச்சுருக்கேன், 2 பொட்டேட்டோ, 1 ஆனியன் வெங்காயம், 2 to 3 cloves ஆஃப் கார்லிக் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாப் ஆஃப் பட்டர் இதெல்லாம் வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேக வைக்கிறதுக்கும் சூப் ஆக்கிறதுக்கும் சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. அப்படி இல்லாட்டி சிக்கன் க்யூப்ஸ் வச்சுட்டும் ஸ்டாக் க்யூப்ஸ் வச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் பட்டரை வந்து இதில் போட்டுடலாம். இது கூடவே வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும். அது கூடயே வந்து நம்ம லீக்கும் போட்டுக்கலாம். வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க லீக் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீக்கு கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சிக்கன் ஸ்டாக்கை இதில் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் வந்து சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். வேக வச்ச அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம கிழங்கெல்லாம் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு நம்ம பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக சூப் மாதிரி பண்ணிடுவோம். வந்து இது ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஒரு பிளெண்டரில் போட்டு கூட அரைச்சிடலாம். இது ஃபுல்லாக நல்லா ஸ்மூத் ஒரு பேஸ்ட் மாதிரி லிக்விடாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற அந்த பட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மேலே ஸ்பூனில் எப்படி கோட்டாதுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தின்னாவோ இல்லை திக்காவோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சூப்பர் எடுக்கணும். நம்மளுடைய லீக் பொட்டேட்டோ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கார்லிக் பிரெட் இல்லை சாதாரண பிரெட் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.